மாரி செல்வராஜ் வந்து அப்படி அந்த மண்ணுடைய மைந்தர், அவருக்கு நிறைய கதைகள் இருக்கும், அதை எடுக்கிறாரு. பட் உண்மையாகவே வந்து கொஞ்சம் அவே ஃப்ரம் திருநெல்வேலி தூத்துக்குடி தாண்டி கொஞ்சம் வெளியே எங்கேயா போயிட்டு கொஞ்சம் படங்கள் பண்ணிட்டு, எனக்கு அந்த அப்ரோச் வந்து பாரஞ்சித் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய நேட்டிவ் வச்சு தான் அட்டகத்தி எடுத்தார். கிட்டத்தட்ட அவருடைய நேட்டிவ், அவருடைய ஊர் பக்கம் வச்சு தான் அட்டகத்தி எடுத்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த தமிழ், இந்த வட தமிழ்நாட்டுக்கு ஒரு தமிழ் இருக்கும், அது ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒரு சில பேர் தான் எடுத்திருக்காங்க. அதில் வந்து பாரஞ்சித் அவர்லேருந்து எடுத்தாங்க. டக்குன்னு கபாலி, காலா சிமிலரான கதை, கபாலியும் காலா. ஆனால் பிளேஸ் லொக்கேஷன் வேற, ரஜினி சாரோட அட்டையர் வேற மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு. நட்சத்திரம் நகர்கள் அதுல இருந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான படம். இப்போ வேட்டுவம் வருதுல அடுத்தது, அது இதை விட்டுட்டீங்க. சார்பட்டா, சார்பட்டா சார்பட்டா எல்லாத்துலேயுமே ஒரு மெசேஜ் இருக்கும், ஒரு லைன் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் கதை களமாக பார்க்கும்போது இல்லைன்னா வந்து அது நிகழ்கிற இடங்கள், அதில் வர்ற ஃப்ளேவர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் பாரஞ்சித் அவர்களுக்கு வந்து நேட்டிவ் வந்து வட தமிழ்நாடு தான். ஆனால் காலா வந்து ஃபுல்லாக திருநெல்வேலி தமிழில் தான் இருக்கும். அது வந்து திருநெல்வேலியிலேருந்து பாம்பே போய் செட்டில் ஆன தமிழர்களுடைய கதை, அவங்களுடைய வாழ்வியல் தான். ஸோ அப்படி டிஃப்ரெண்ட்டாக எடுக்கும்போது நல்லா இருக்கும்.